170 சென்டிமீட்டர், சித்திரபுத்திரி, ஆசக்கூட அண்ட் இன்னும் நிறையா மியூசிக் வீடியோஸ், நிறையா கமர்ஷியல்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. சின்ன சின்ன பிரேக் டவுன்ஸ் உங்கள் ஒர்க்கில் வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது சர்ப்ரைசிங்காக இருக்கிறது. காமனாக ஆடியன்ஸ் பார்க்கும்போதுமே வந்துட்டு சூப்பராக இருக்க விஷயங்கள்னால் ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு ஆசைக்கூடல வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஷாட் இருக்கும் இல்லையா, அந்த காரில் போகிறது. ஸோ நான் வந்து ஆக்சுவலி இது வரக்கு முன்னாடி உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் அங்கே உங்களோட சின்ன பாட்காஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதையும் பார்த்தேன். அதில் தான் பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சுது அந்த ஷாட் வந்துட்டு இட்ஸ் நாட் அ சிங்கிள் டேக். அது வந்து நான் பார்க்கும்போது நினச்சேன்னா பரவாயில்ல, சிங்கிள் டேக்கில் எடுத்துட்டாங்க, ஒரு பட்டர்ஃப்ளை சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் ஒரு பார்க்க நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஆனால் அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அதை வந்து நீங்கள் தனித்தனியாக ஸ்ட்ரிச் பண்ணி இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி அந்த விஷயம் நடந்தது? டேரக்டருக்கு வந்து ஆல்ரெடி ஐடியா இருந்தது, இந்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை வந்து உள்ளே போகணும், இந்த மாதிரி ஒரு விஷயம். பட் ஆனால் நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணது வந்து எஃபிவி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து எஃபிவி கரெக்டாக ட்ரோன் ஆக முடியல, கரெக்டாக அதால் பறக்க முடியலன்றதுக்காக அங்கே அதில் சில அப்டக்கல்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, லைக் ஓகே கடைசியில் எடுத்த ஒரு முடிவு தான் அது. லைக் ஃபஸ்ட்டு பிளான்லேயே இல்லை, ஆன் த ஸ்பாட்டில் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு நான் என்ன சொன்னேன், லைக் டிஓபி சார்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க, நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஸ்டிச்சிங் நான் வந்து போஸ்ட்டில் தான் அப்போ தான் நான் பிளானே பண்ணுறேன். ஆன் த ஸ்பாட்டில் பிளான் பண்ணி டப்புன்னு இது பண்ணால் நம்ம வந்து லைக் சேவ் பண்ணலாம். ஏன்னா அது பட்டர்ஃப்ளை வந்து டேரக்டர் ஆல்ரெடி விஷன் பண்ணி வச்சது. லைக் இந்த பட்டர்ஃப்ளை வேணும் அந்த பார்ட்டில், அந்த மியூசிக்கோட அந்த பார்ட்டில் அது வேணும்ன்ட்டு பிளான் பண்ணி வச்சுட்டான். லைக் அதை வந்து லைக் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தான் என் தாட்டு. ஓகே அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த மியூசிக் சீக்வன்ஸுக்கு இருக்குது, அதை நான் பிளான் பண்ணோம். லைக் ஆஸ் அ விஎஃப்எக்ஸ் அந்த இடத்துல சூப்பர்வைசராக ஓகே என்ன ஸ்மார்ட்டாக டப்புன்னு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி லைக் அதை ஓகே ஒரு ஷார்ட்டாக எடுத்துகிட்டு அதை க்ரீன் ஸ்க்ரீன்லேருந்து பின்னாடி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி பிளேட்டை வச்சு மர்ஜ் பண்ணி அது பண்ணுது. லைக் அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா நம்மக்கிட்ட கண்ட்ரோல்ஸ்லாம் இல்லை, கேமராலாம் லைக் மோஷன் கண்ட்ரோலாக எல்லா சிங்கிள் ஷாட் எல்லாமே ஒரே ஸ்பீட்ல அப்படி ஷூட் பண்ணலையா? அங்கே ஜிம்மி தானே இருந்தது, லைக் கண்ட்ரோல் பண்ணோம். எப்பவுமே நம்ம ஷூட் பண்ணுறோம் ஏதாவதுன்னா அந்த ஸ்பீடை வந்து நம்ம வந்து லைக் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ தான் என்னால் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ல. இப்போ நீ ஒரு எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து நம்ம போகுதுன்னா அந்த ஆக்சஸ் வந்து கரெக்டாக ஒரே ஸ்பீடில் போகணும். ஸோ அது மோட்டரைஸ்டாக இருக்கும்போது அதே ஸ்பீட் மெயின்டைன் ஆகும். எக்ஸாக்ட்லி இவங்க மேனுவலாக அது புஷ் பண்ணி எடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி அது ஏன்னா அந்த ஸ்பாட்டில் யாருக்குமே தெரியாதுல்ல. அவங்களும் வந்து நான் சீக்கிரமாக இந்த மாதிரி சொல்லலான்னு ஸ்பான்டேனியஸாக எல்லாருமே எஃபிவி வச்சுருந்தாங்களே. ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், இதை பண்ணால் டப்புன்னு பண்ணலாம், என்னோடய சைட்லேருந்து ஒரு எஃபர்ட் தரேன், அதுமாரி கேமரா டீம்லேருந்து அவங்க அது ஒரு எஃபர்ட் தராங்க. ஸோ எல்லாருமே அது கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். அந்த டைமில் ஒன்று கரெக்டாக ஒன்று டப்புன்னு எல்லாம் பண்ணி அப்புறம் போஸ்ட்டில் நம்மளுக்கு, ஏன்னா போஸ்ட்டில்ன்னும் போது நம்மளுக்கு இப்போ நான் தான் இன்சார்ஜ், நான் அதில் கண்ட்ரோல் பண்ணுறேன். லைக் என்னோடய கிராஃப்ட்டுன்றதுனால இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அங்கே நான் இதை எடுத்தேன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அந்த மோஷனை எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் டைமு. லைக் ஏன்னா எல்லாமே இப்போது ஃபஸ்ட்டு இருக்க ஸ்பீடு 80 போகுதுன்னா செகண்ட் 60 போவோம். அப்போ நான் அந்த 60 இருக்குன்னா அது மீதி 20 வந்து நான் மேனேஜ் பண்ணணும். அப்போ வந்து லைக் 5 கார்ஸ் இருக்குன்னா அந்த 5 கார்ஸையும் நான் வந்து லைக் கரெக்டான ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ எடுத்தது வந்து இப்போ 24-25 ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது அப்படின்னா ஏன்னா எப்படி ஸ்டிச் பண்ண முடியும், ஸ்லோ மோஷனில் கூட இல்லைல்ல, லைக் எல்லாமே ஜிட்டரியாக இருக்கும்ல. அப்போ அதுக்கு மேலே பட்டர்ஃப்ளை வரணும், நான் ஸ்டிச் பண்ணி த்ரூ அவுட் த ப்ராஜெக்டும் நான் ஹேண்டில் பண்ணணும். வேறு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸையும் லைக் இந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்டும் இருக்குது, அந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்டும் லைக் வித்தின் சம் பீரியட் ஆஃப் டைம், பிகாஸ் வி ஆல்ரெடி கமிட் அ டெட்லைன் ஃபார் த ப்ராஜெக்ட்னும் போது ஆன் த ஸ்பாட்டில் ஒரு பெரிய ஒரு வேலை இல்லை இது. ஆனால் இந்த வேலைனால அந்த டெட்லைன் தள்ளி போக முடியாது. லைக் வி கமிட்டட் நோ லைக் அதனால். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நடக்கும், ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் நம்ம பிளான் பண்ணபடி போகாது. பட் ஆனால் அதுதான் நான் லேர்ன் பண்ணிக்கிறது. நான் அந்த ப்ராசஸ் வந்து நான் லைக் எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஏதாவது ஒன்று மாறும். ஆன் த டைமில் நீ என்ன டெசிஷனாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறியோ. ஆக்சுவலி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரு டீமில். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது ப்ராப்பராக யாரோ ஒருத்தர் இப்போ விக்கிப்பப் இருந்தாருன்னா என்ன நடந்தாலும் பார்த்துக்க வருவா அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு அந்த டீமுக்குள்ளே இருக்கும் எப்பயுமே உங்களை இது பண்ணும்போது. லைக் அதுதான் அது நான் வந்து அவங்களுக்கு லைக் க்ரியேட் பண்ணது. ஓகே நான் பண்ண அவங்களும் என்னோடய விஷனை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே நானும் அது சப்போர்ட்டிவாக இருக்கேன். பட் ஆனால் இதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ப்ராக்டிஸ். இது நாங்கள் வந்து மோர் ஓவர் இப்போ எஃபிவினா அப்போ முன்னாடியே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ எஃபிவி வருதுன்னா ஒரு அமௌண்ட்னா அந்த அமௌண்ட்டு நம்ம மியூசிக் வீடியோஸில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான்
நம்மளால் வந்து புது புது ரிக்ஸையோ எத்தனை நம்மளால் எல்லாருக்குமே படம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் நம்ம இங்கே வந்து ஒரு ப்ராக்டிஸ் மீடியம் மியூசிக் வீடியோஸ்ன்றது ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா டெக்னிக்ஸையும் எல்லா புது புது விஷயத்த நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தனியாக ஒரு 30,000 ஒரு 40,000 கொடுத்து ஒரு நாள் FPV ரைட் பண்ணி பண்ண முடியாதுல்ல. அதே ஒரு மியூசிக் வீடியோவில் பண்ணுறோம், அந்த ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், அதை நாங்கள் சால்வ் பண்ணுறோம். ஸோ ப்ராக்டிஸ் அது எங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் மியூசிக் வீடியோலையோ வேறு ஏதாவது வரும், அதை நாங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். அதே நீங்கள் போன கொஸ்டின் கேட்டது தான். அது வந்து எனக்கு வந்து நான் தெரியலனாலும் நான் பண்ணுவேன். லைக் அந்த ப்ராக்டிஸ் மைண்ட் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். அதேமாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது அதில் வந்து புதுசாக ஒன்று நடக்கும். அதுதான் நான் நீங்கள் கேட்டிங்களே எப்படி புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி மேஜிக்ஸ் லைக் நான் எடுத்துக்கிறதுனால அந்த ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுனால அது எனக்கு வந்து ப்ராக்டிஸாக பார்க்குறேன் நான். ஓகே, இது எனக்கு ப்ராக்டிஸ், எனக்கு நான் இது வந்தால் இதையும் நான் ஹேண்டில் பண்ணணுன்றது நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என் ரெஃபரன்ஸ் பார்த்து இது பண்ணல. நான் ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாலுமே ஒரு 10 கார் நடுவில் பட்டர்ஃப்ளை போனோன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். பட் நம்மக்கிட்ட என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அதில் தானே நம்ம அந்த பட்டர்ஃப்ளையை பார்க்க முடியும். அதுக்குன்ட்டு சில கைட்லைன்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்றது தான் எல்லா மியூசிக் வீடியோலையும் ஒன்று நடக்கும். 170 இருக்கு இல்லையா, அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்குறேன் யூடியூப்பில் யாரா எடிட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா விக்கி பப்பா பேரே வித்தியாசமாக இருக்குது, யார் இது அப்படின்னு போய் பார்த்தா இன்ஸ்டாவில் நீங்கள் அந்த ஒரு மங்கி ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. பரவாயில்லையே, ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்காரு போலேயே. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் உங்கள் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் 170 வந்துட்டு எனக்கு என்ன க்யூரியஸாக இருந்ததுன்னா, இப்போது அதில் ஹாலோகிராமிக் ஒரு ஸ்டைலில் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே பிளானிங் ஸ்டேஜ்லேயே பண்ணதா, இல்லை ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஏதோ பண்ணும்பா அப்படின்னு பண்ண விஷயமா? அது A to Z பிளான் எதுவுமே கிடையாது. லைக் போஸ்ட் வரைஞ்சி ஸ்கெட்சாக இது இங்கே வரணும், இது இங்கே மூவ் ஆகணும், இந்த டைப்போகிராஃபி இந்த மாதிரி இருக்கணும், இந்த டைப்போகிராஃபி இந்த கலரில் இருக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணாதது தான். இது வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஷாட் 2 ஷாட்டில் வந்து இந்த மாதிரி ஹோலோகிராம் இருக்கலாம் ஓகே அப்படின்றது ஒரு ஐடியா. பட் ஆனால் அது த்ரூ அவுட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து ஆஃப்டர் த ஷூட் தான். ஸோ அது வந்துட்டு லைக் உங்களோட ஐடியாவா, இல்லை வந்துட்டு ஆஸ் அ டேரக்டராக அது டேரக்ட் பண்ண பர்சனோட ஐடியாவா, ஒரு ஹாலோகிராமிக் ஒரு ஸ்டைலில் போகலாம் அப்படிங்கிற த்ரூ அவுட் த வீடியோ வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து கொலாபரேட்டிவாக எடுத்தது தான் அது. லைக் நானும் சஜஸ்ட் பண்ணது தான். லைக் இந்த மாதிரி ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், அது எனக்கு எக்ஸைட் ஆகுது, அதை நான் பிச் பண்ணுறேன், அது டேரக்டருக்கும் பிடிச்சிருக்கு. வேறு விஷயத்தில் நான் எக்ஸ்ப்ளோர் ஃபைண்ட் அவுட் பண்ண ப்ளகின்ஸ். ஸோ நான் வந்து அதை வச்சு இதை க்ரியேட் பண்ணலாம், வேர்ல்டை பில்ட் பண்ணலாம். அப்போ அந்த ப்ளகின்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், லைக் CPU பேஸ்ட் ரெண்டர்ஸா, GPU பேஸ்ட், ஏன்னா ஒரு எஃபெக்ட்ஸும் வந்து ஒரு டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் சும்மா இப்போ சிஜிலே நீங்கள் மோஷன் பிளர் போட்டிங்கன்னா ஒரு டைம் எடுக்கும்ல, அந்த மாதிரி புது ப்ளகின்ஸ் வந்து புது ஆர்டிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சின்ன ப்ளகின்ஸ். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு காஸ்ட்டாக இருக்கும், லைக் அது வந்து ஒரு காஸ்ட் இருக்கும். அதெல்லாம் தான் எனக்கு வந்து லைக் ஒரு அட்வான்டேஜஸ். நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கீங்க, லைக் எல்லாத்தையும். அதான் லேர்னிங் ஸ்டாப் பண்ணவே கூடாது, லைக் கீப்ஸ் லேர்னிங் ஆல்வேஸ். அதுதான் எனக்கு பர்சனலாக, அதுதான் எல்லாருமே அதுதான். லைக் நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸைட்மெண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஏதோ புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறேன், அங்கே நான் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு அது வந்துட்டு ஒரு ஹை கொடுக்குது அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ சித்திரி புத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது அன்ரியலில் நிறைய வேர்ல்டு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் ஃபுல்லாகவே அன்ரியல், லைக் பிளான் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க. அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து அங்கே நாங்கள் ஷூட் பண்ணுது, லைக் அந்த பில்டிங்ஸ் வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணேன். லைக் பாலிகேன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த கேமில் வந்து நான் அங்கே இருக்கிற இடத்த ஃபுல்லாக மெஷர்மெண்ட்ஸ்க்காக நான் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி இது மாதிரி வேணும். நான் முன்னாடியே வந்து ஓகே இது அப்ஸ்ட்ராக்ட் வேர்ல்டாக இருக்குது அப்படின்றதுக்காக உள்ள நிறைய அந்த வார் சீக்வன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே 3D. லைக் நீங்கள் பின்னாடி பார்க்குறது எதுவுமே அப்படியா? ஆமாம், அது செட்டெல்லாம் இல்லை. பின்னாடி இருக்கிறது வந்து 3D. லைக் 3Dனா வெறும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஐம் சேயிங். லைக் வார் சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக நடுவில். அதில் வந்து அவங்க டான்சர்ஸ்லாம் பின்னாடி இருக்கிறது வெறும் லைக் வந்து எம்டியாக இருந்தது. லைக் அது வந்து ஃபுல்லாக சிஜியில் க்ரியேட் பண்ணது, அது யாருக்குமே தெரியாது, அது நோட்டீஸாக பண்ணல. ஏன்னா அது சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகிடுச்சு எல்லாமே. பாயிண்ட் க்ளவுட்னு ஒரு விஷயம் இருக்குது, பாயிண்ட் க்ளவுடை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் இந்த வீடியோக்காக. ஸோ பாயிண்ட் க்ளவுட்னா லைக் அது பாயிண்ட் க்ளவுட்னா அது வந்து ஒரு எஃபெக்ட், பேசிக்காக எல்லாமே ஒரு பால் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். லைக் சின்னதாக டாட்டாக. இப்போ நீங்கள் புதுசாக அந்த சித்திரி புத்திரி பார்த்தீங்களா? நீங்கள் அது மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஓகே, அது உள்ளே போகும்போது
லைக் ஒரு ரொட்டேட் போவோம். லைக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்குள்ளே போவோம், டைட்டில் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொட்டேட் போவோம். அந்த இதுதான் பாயிண்ட் க்ளவுட். அது பேசிக்காக த்ரூ அவுட்டாக வைக்கிற மாதிரி இருந்தது. லைக் அப்படியே வந்து அது தொட்டுட்டு நிற்கிற மாதிரி, லைக் அது கிளிச் மாதிரி வரும். ஆஸ் அ ஃபோக் வீடியோ க்ரீன் ஜூஸ் இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்னதாக உள்ளே இருக்கும், லைக் 3D ஸ்கேன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இன்கார்பரேட் பண்ணலாம். அந்த ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும் எனக்கு மென்டல், நான் பார்த்துட்டே இருக்கேன்ல நிறைய விஷயம், அதனால எனக்கு இருக்கும். ஏன்னா அப்ட்ராக்ட் வேர்ல்டுன்றதுனால லைக் எதுக்கு பிளெண்ட் ஆகும், எதுனா அது சென்ஸ். லைக் அது வந்து சென்ஸ்னால் ப்ராக்டிஸ் தான் அதை வந்து சென்ஸாக மாற்றுது. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண சின்னதாக பண்ணுற விஷயங்கள் தான் எனக்கு மியூசிக் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. இப்போ சித்திரி புத்திரியில் ஃபோட்டோ வந்து இப்படி விங்க் பண்ணுது, அதுக்கு வந்து நான் 3Dயோ சம்திங் ஏதோ நான் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு வாரம் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டான எல்லாமே கொடுத்து அதில் இருக்க ஸ்கெலிட்டனு அதுலேருந்து எல்லாமே நான் பண்ணோம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட், நான் வச்சுருக்கிறதுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட், அது எனக்கு குவாலிட்டி தேவை. அந்த இடத்துல நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறேன். அதே எஃபெக்டை ஷார்ட்டான டைம் லைக் வித்தின் 1 டேயில் நான் வந்து கரெக்ஷன்ஸோடு அச்சீவ் பண்ணுறேன். புரியுதுங்களா? அதை நான் வந்து சீட்டாக காம்போசிட் பண்ணுறேன் மேலே. லைக் எனக்கு என்ன தேவையோ ஏஐலேருந்து வாங்கிட்டு நான் மற்றது எல்லாமே சப்ஜெக்ட் எல்லாம் மாஸ்க் பண்ணிட்டு வெறும் கண்ணை மட்டும் நான் வச்சு பண்ணி நான் சீட் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட்டர் டெசிஷன்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். புரியுதுங்களா? எனக்கு இருக்குது, பட் நான் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறேன் என்னோடய ப்ராஜெக்ட்ஸில். அப்போ என் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போகுது, எல்லாருமே பார்க்குறாங்க, அந்த குவாலிட்டி நம்மளால டைமை சேவ் பண்ண முடியுது. அந்த டைமை யூஸ் பண்ணி வேறு ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயம் அதை வந்து நீ கண்டுபிடிக்கணும். அந்த ஏஐ வந்து என்ன பண்ணுது. நீ இப்போ வரைக்கும் பண்ண ப்ராஜெக்டில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண டைம் எந்த ப்ராஜெக்ட்டு, எவ்வளோ டைம்? FTWன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். லைக் ஆஃபீஸில் நான் வேலை செய்யும்போது ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வந்து வேலை செய்வேன் அந்த ப்ராஜெக்டில். அதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு நான் ப்ராத்தர்னு சொல்லிட்டு லைக் ஃபாரின் ஆர்டிஸ்ட் டாவிஸ் ஸ்காட்டுக்கு கூஸ் பம்ஸ் வீடியோஸ்லாம் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து ரேண்டமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு எஃபெக்ட்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஃபுல்லாகவே. அது லைக் ரொம்ப காமிக்கலாக இருக்கும், ஸ்க்ராட்சியாக இருக்கும் எடிட்டே ரொம்ப. அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் வீடியோ கிரியேட்டராக. நெக்ஸ்ட் மூவ் நான் வீடியோ கிரியேட்டர்லேருந்து ஓகே மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணலாம், நான் அந்த மீடியமை கண்டுபிடிக்கிறேன், ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இன் 2019 அந்த மாதிரி நான் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன கேமரா ஸ்டார்டிங் பண்ணும்போது நான் அதை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எடிட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரியும் நான் இந்த ரேஞ்சில் நான் ஆஃபீஸ் போனேன்னா இவ்வளோ நாள் நான் வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணோன்றது நான் செட் பண்ணோம் அப்படின்னும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போதுலேருந்து நான் இதெல்லாம் செட் பண்ணால் எனக்கு ஒன்று நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அது பண்ணும்போது அது எனக்கு வந்து லைக் 1 இயர் கிட்ட ஆச்சு. ஏன்னா என்கிட்ட சிஸ்டமும் இல்லை. லைக் சிஸ்டம் வந்து லைக் ரொம்ப ரேம்லாம் ரொம்ப கம்மி, எல்லாமே எஃபெக்ட்ஸ்லாம் நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாகவே எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும், புரியாது யாருக்குமே. இப்போ பார்த்தாங்கன்னா கூட அது புரியாது என்னடா இதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அது ஒரு பேட்டர்ன், அது வந்து ஃபாரினர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பிடிக்காதெல்லாம் நான் அது எப்போவுமே நான் சொல்லவே மாட்டேன். என்னென்னா அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்தை நான் இங்கே போட்டிருக்கேன். லைக் அவங்க பண்ணுறத நான் அச்சீவ் பண்ணி ஒரு விஷயம் வந்து நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதுதான் என்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் புஷ் பண்ணுது. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஓகே நான் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் ஒன்று கற்றுக்கிறேன். ஆப்வியஸ்லி நீங்கள் அதுலேருந்து லேர்ன் பண்ணுவீங்க, அதை தாண்டி உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலும் பூஸ்ட் ஆகிருக்குங்களா? ஆமாம், ஏன்னா நான் அது அவங்க பண்ணுறது நான் பண்ணிட்டேன்ல, சூப்பரில் அப்படி இருக்கும். ஸோ அதான் அந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் முடிக்கும்போது நமக்கு ஒரு லேர்னிங்ஸும் கிடைக்கும், நம்ம மேலேயே நம்ம ஒரு விஷயம் இருக்கும், அது கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம், அதை தாண்டி என்னடா இப்படி ஒரு கோல் செட் பண்ணிட்டோம், நம்ம கோல் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம போவோம்ல. ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் எல்லாமே யோசிச்சு எல்லாத்தையும் நான் ப்ராசஸ் பண்ணி நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் பேசிக்காக. அது ஹெல்ப்ஃபுல்ல. ஏன்னா மியூசிக் வீடியோலான்னும் போது உனக்கு பட்ஜெட்டும் தராங்கல்ல ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நீ ஏதோ ட்ரை பண்ணோம் உன்னோட ஹாப்பினஸ்க்காக ஒருத்தவங்க காசு தராங்கன்னும் போது அது நல்ல விஷயம் தான். புதுசாக ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிட்டோம், நமக்கு ஒரு ஹை கிடச்சிச்சு, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாக இது கீழே இருக்கவங்களுக்கும் கரெக்டாக வரணும் ஒரு அப்படின்னும் போது அதெல்லாம் செட் பண்ணணும். லைக் பட்ஜெட்டாகவும் சரி எல்லாமே நம்ம செட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லைக் ஒரு நாளும் ஆகலாம், 2 நாளும் ஆகலாம், 3 நாளும் ஆகலாம். க்ரியேட்டிவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ அவங்க வந்து க்ரியேட்டிவாக கேட்குறாங்க அப்படின்னா அது ஈஸியாக நம்மளால் காமிக்கலாம். ஆனால் அது பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு, அது பண்ண முடியாது. அதுக்குன்ட்டு ஒரு குவாலிட்டி டைம் தேவை, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அது நல்ல கேமராவில் ஷூட் பண்ணணும், வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது.
அது வந்து நம்மளும் மாற்றணும் நிறைய விஷயம். இன்னொரு விஷயம், நம்ம கிரியேட்டிவிட்டி மைண்டில் இருக்கிற விஷயம் சிஸ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். அது கிரியேட்டிவ் ப்ராசஸில். இப்போ கிரியேட்டிவ்க்கு யார் பே பண்ணுவா? நான் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் எங்கேயுமே போகல, எல்லாத்தையுமே நான் இதுக்கு இருக்கேன். உன்னோட ப்ராப்ளம் வந்து நான் ஷார்ட் பீரியடில் நான் சால்வ் பண்ணுறேன். நீ வெளியில் போய் கொடுத்தனா அது அவ்வளோ டைம் ஆகும், அவ்வளோ விஷயம் நடக்கிறத நான் உனக்கு ஷார்ட் பீரியடில் சொல்ல முடியாது. அதை நான் உனக்கு ஷார்ட் பீரியடில் நான் உனக்கு சால்வ் பண்ணி தரேன். அப்போ நீ வந்து அது ஒர்க் கம்மியாக இருந்தாலும் பே அதிகமாக தான் பண்ணி ஆகணும். ஆனால் அது லைக் இன்னும் வரல, அதுதான் மாறிட்டு இருக்கு. தட்ஸ் ஹவ் தி பிராண்ட், எல்லா பிராண்டும் அப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்காங்க லைக் கிளைண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ. வாட்ஸ் ஹேப்பனிங் இன் விக்கிபோ கிரியேட்டிவ் பிரெயின். 170 அந்த ஐ வரும் இல்லையா, பாப் போட்டாங்க இல்லையா, எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்னு கனடாவில் சம்திங் நீங்கள் வந்துட்டு கேட்கும்போது இதுக்கு 10 lakhs ஆகும். என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை விட்டுட்டா நமக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம போயிடும், ஸோ அதனால நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்ல இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ சூப்பர் ஸ்டார் அவர் படம் நடிக்கணும்னு நினச்சாருன்னா அவர் எல்லா படமும் நடிச்சுனே தான் இருக்கணும். ஏன் அவருக்குன்ட்டு ஒரு இது வச்சு அவர் நடிக்கிறாரு. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கிராப் பண்ண முடியாது. 222 ஒரு மியூசிக் வீடியோ, இதை அந்த ஒரு பர்சன் 4 வருஷமா அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த பேஷன், அவ்வளோ பேஷனாக அவர் இருந்திருக்காரு. கரெக்ட். அதனால அவர் அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. 2025ல ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு எடிட்டராவோ மோஷன் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்டாவோ இல்லை உங்களை மாதிரி அவுட்புட்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சா அவங்களும் 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணுமா விக்கிபப் மாதிரி? இல்லை 2025ல அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக